இந்த வேலையில ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக இந்த தாவேகா கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அஜித் படத்தை பேனர்ல போட்டுருக்காங்க. நான் அதை படிக்கிறேன், நீங்க கேளுங்க. காட் பிளஸ் யூ மாமே. தாவேகா மாநாட்டு திடல் அருகே விஜய் அஜித் புகைப்படங்களுடன் வைக்கப்பட்டுள்ள பேனர் காட் பிளஸ் யூ மாமே என விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து அஜித் விஜய் ரசிகர்கள் இணைந்து பேனர் வைத்துள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி தந்தி பாலிமர் நியூஸ் எடுத்து இதையும் போட்டிருக்கிறான். நான் கேட்கிறேன், ஓட்டு அரசியலுக்காக இப்படி அஜித்தை வந்து பயன்படுத்துறீங்களே, இது கேவலமா இல்லையா? அஜித் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் எப்போதும் அரசியலுக்கு வர போறது இல்ல, கட்சி ஆரம்பிக்க போறது இல்ல, கொடி கட்ட போறது இல்ல, ஒன்னும் செய்ய போறது இல்ல. ஒரு இந்த நாட்டினுடைய குடிமகனாக அரசியல்ல என்னுடைய அதிகபட்ச உச்சபட்ச பங்கு அப்படின்றது தேர்தலில் ஓட்டு போடுறது மட்டும்தான் அப்படின்றத அவரும் சொல்லிட்டாரு. அவர் சார்பா அவருடைய மேனேஜரும் சொல்லிட்டாரு. எல்லாம் நடந்துருச்சு. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு சினிமா படம் ஒரு பக்கம் நடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் குடும்பத்தை பாக்குறாரு, ரேசிங் போறாரு, அவர் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இவரு நாட்டாள போற வெறியில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு இப்ப அந்த கூத்து போயிட்டு இருக்குதுல்ல, இந்த வேலையில அஜித் பேனரை வச்சு அஜித் ரசிகர்லாம் ஓட்டு போட்டுருவான்னு நம்பிக்கிட்டு இந்த பேனரை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்கிறீங்க, வெக்கமா இல்லையா? ஆனா காலங்காலமா அஜித்தை எப்படி எப்படி எல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படி எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி அஜித் மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தை, மனைவிய, பிள்ளைகளை எல்லாவற்றையும் மொத்தமா அஜித்தை கேவலப்படுத்தி இத்தனை ஆண்டு காலமாக சுகம் கண்டுகிட்டு, நீங்க பாருங்க, எல்லா ஊர்லயும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்ப கேரளால மம்மூட்டிக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னா மோகன்லாலுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. மோகன்லாலும் மம்மூட்டியும் அவ்வளவு சர்வசாதாரணமா நடிப்பாங்க, அவ்வளவு இயல்பா இருப்பாங்க. அதே மாதிரி ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ரசிக மனப்பான்மை இருக்குமே தவிர அது வெறுப்பாக மாறாது. மோகன்லால் ரசிகன் மம்மூட்டி ரசிகன் வெறுக்க மாட்டான், மம்மூட்டி ரசிகன் மோகன்லால் இதை வெறுக்க மாட்டான். இந்த ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடுவாங்க, அந்த ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்க, ரெண்டு ரசிகர்கள் சேர்ந்து ரெண்டு பேருடைய படத்தை கொண்டாடுவாங்க. அப்படிதான் இருக்கும். அதுதான் ஒரு நல்ல மாண்பு. அப்போ ஒருத்தருடைய நடிப்பு ஒருத்தருக்கு பிடிக்கலாம், இன்னொருத்தருக்கு வந்து அதுல வந்து வேற மாதிரியான நடிப்பை வந்து அவருக்கு பிடிக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய ரசனையின் பொறுத்து. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்க இருக்குதான்னு பார்த்தா இல்ல. இந்த விஜய் ரசிகனுங்க எல்லா இடத்துலயுமே வம்பிழுப்பானுங்க. ரஜினிகாந்த் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, அஜித் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, சிவகார்த்திகேயன் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, அமர் சூர்யா ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க, தனுஷ் ரசிகர்கள்ட்ட வம்பிழுப்பானுங்க. இவனுங்க வம்பிழுக்காத, இவனுங்க சீண்டாத, இவனுங்க குறை சொல்லாத ஒரே ஒரு நடிகர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் விஜய் தவிர. எல்லார்கிட்டையும் இதை பண்ணுவானுங்க, எல்லார்கிட்டையும் வம்பு வளர்ப்பானுங்க, எல்லா நடிகர்களையும் கேவலப்படுத்துவானுங்க. அப்ப அஜித் அவ்வளவு கேவலப்படுத்தி போட்டு, அவ்வளவு இழிவுபடுத்தி போட்டு, அடே இன்னைக்கு அஜித் படத்தை வச்சு காட் பிளஸ் யூ மாமேன்னு போட்டு அஜித் ரசிகர்களே வச்ச மாதிரி இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையாட? அப்போ ஓட்டுக்காக இந்த மாதிரி வேலைகள் நீங்க பாப்பீங்களா? அஜித் ரசிகன் யாருக்கு ஓட்டு போட்டாலும் போடுவானே தவிர விஜய்க்கு, தாவேகாவுக்கு சத்தியமா ஓட்டு போட மாட்டான். ஒரு அஜித் ரசிகன் ஓட்டு விஜய்க்கு வராது. அஜித் ரசிகன் மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயன் ரசிகன், சூர்யா ரசிகன், தனுஷ் ரசிகன், ரஜினி ரசிகன், கமல் ரசிகன் ஒருத்தனும் போட மாட்டான். விஜயனுடைய ரசிக ஓட்டு மட்டும்தான் தாவேகாவுக்கு வரும். அது இல்லாம ஒரு நடிகை ஓட்டும் அவருடைய ரசிகர்கள் ஓட்டும் கட்டாயம் வராது. அப்போ ஓட்டு பிச்சைக்காக எந்த அஜித்தை இவங்க 30 வருஷமா 40 வருஷமா கழுவி ஊத்துனாங்களோ அந்த அஜித் காலில் போய் இன்னைக்கு வந்து சரணாகதி அடைஞ்சிருக்கிறானுங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம வந்து பார்க்குறோம்.